அடுத்த 90 டேஸ் அவங்களுக்கு நிச்சயமா மனது உடைப்படும். மன ரீதியா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் பிரேக் நடக்கும், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகும், மனது உடையிற மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடக்கும். இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பெருசுப்படுத்தாமல் சமநிலையாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நல்ல ஒரு பண வருமானம் ஏற்படும். ரொம்ப குடும்பத்துக்காக அவங்களுடைய சந்தோஷங்களை மறைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பத்துக்காக அப்படின்னு சாக்ரிஃபைஸ் மைண்ட் இருக்கும். அவங்களோட சந்தோஷம் தான் இவங்களோட சந்தோஷமா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்களோட சந்தோஷம் வேறு, அதை ப்ரையாரிட்டி எடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக மாற்றி. துலாம் ராசி எந்த விஷயங்களை ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க செய்யக்கூடிய அவசர காரியங்கள், அவசர செயல்கள், அதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இப்போ நிதானமாக பொறுமையாக இருந்து ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், பேக் ஃபயர் ஆகாது. அவசரமாக எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது, பேக் ஃபயர் ஆகும். அது மாதிரி அவசரமாக எந்த காரியம் செஞ்சாலும் அது அவங்களுக்கு சரியாக இருக்காது, எப்படி வேணாலும் நடக்கும். இவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கணும், அதுல பாதி இஎம்ஐ போட்டு வாங்கணும், அதுல ஒரு வீடு கட்டணும், இஎம்ஐ போட்டு கட்டணும். பிளான் பண்ண மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அது டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட் கொடுத்து தான் நடக்கும், வேற மாதிரி நடக்கும். துலாம் ராசி என்பர்கள்மா, ஸோ துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த 90 டேஸ்ல இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னா என்ன விஷயம் நடக்க போகுது? அடுத்த 90 டேஸ்ல அவங்களுக்கு ஒரு கேட்டகரி அடுத்த 90 டேஸ் அவங்களுக்கு நிச்சயமா மனது உடைப்படும். மன ரீதியா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் பிரேக் நடக்கும், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகும், மனது உடையிற மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ ஆல்ரெடி அப்படிதாங்க இருக்குது, மூச்சு விட டைம் இல்லைங்க, மறுபடியும் அடுத்த 90 மீண்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறீங்கன்னா அவங்கள பயப்பட வேண்டாம், அது அப்படியே ரெக்கவர் ஆக போகுது. இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இது வாழ்க்கையோட டெஸ்டினி, இந்த ஒரு பிரேக்கப், இந்த ஒரு மன ரீதியான பிரச்சனை, நம்ம அனுபவிச்ச வலி இது காலத்துக்கும் இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லா இது இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த 90 டேஸ்ல தான் காலம் பதில் சொல்லப்போகுது. அவ்வளோலாம் அவசரப்படாதீங்க, இது டெஸ்டினி கிடையாது, இது போயே போச்சு, அது டெம்பரவரி, பெர்மனன்ட், உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைய இருக்கு அப்படின்றது தெரியப்படுத்தும். ஓகே, எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது, இன் ஃபியூச்சர் நமக்கு நல்லா இருக்குன்னு பிலீவ் பண்ணோம். ரைட் மேம். ஸோ எந்த வழியில இருந்தெல்லாம் பணம் வரும் துலாம் ராசி என்பர்களுக்கு? ஸோ எந்த வழியிலேருந்து பணம் வரும் அப்படின்ற போது, இவங்க எந்த இடத்துல சமநிலையோட இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்துலாம் பணம் வரும். குடும்பத்துல ஒரு சமநிலையோட இருக்கிறாங்கன்னா குடும்பத்துல யாராவது மூலயமா இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பெருசுப்படுத்தாம சமநிலையா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நல்ல ஒரு பண வருமானம் ஏற்படும். ஸோ வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் நபரா இருக்காங்கன்னா குடும்பத்துல ஒத்துழைச்சி போறாங்க, அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாலும் இவங்க அமைதியா போறாங்கன்னா ஸோ இவங்களுக்கே பண வருமானம் அதிகமா இருக்கும். ஓகே, அவங்க எங்க ஒரு நிலைத்தன்மையோட, எங்கன்றதை விட எந்த வழியிலேருந்து வரோம்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க சமாதானமா நிலைத்தன்மையோட ஒரு அமைதியான மனநிலையோட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எப்பேற்பட்ட வழியில இருந்தாலும் அவங்களுக்கு பண வரவு இருக்கும். ஓகே, நடுநிலையா இருக்கணும். ஏன்னா யாராவது ஏதாவது நல்ல மனசு பண்ணி கடனே கொடுக்க வரலாம், இல்ல பணமே கொடுக்க வரலாம், அவங்க கிட்ட போய் கோவப்பட்டு சண்டை நடக்கலாம், அந்த வழியா போயிடும். அந்த மாதிரி சிம்பிளா புரியறதுக்காக சொன்னேன். ஸோ நடுநிலையா இருக்கிறது அப்படின்றது மஸ்டான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயத்த துலாம் ராசி என்பர்கள் மாத்திக்கவே கூடாது? எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கவே கூடாது துலாம் ராசி அப்படின்னா, இவங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கணும்னு நினைப்பாங்க, கேட்கணும்னு நினைப்பாங்க, பேசணும்னு நினைப்பாங்க. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நிறைய முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப அதை நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பட் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் தான் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்றத நினைப்பாங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதை எப்பவுமே மாத்திக்க வேண்டாம் அப்படின்றதுதான் இங்க இருக்கு. ஓகே, சூப்பர். எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்? ஸோ எதை இவங்க மாத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப குடும்பத்துக்காக அவங்களுடைய சந்தோஷங்களை மறைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பத்துக்காக அப்படின்னு சாக்ரிஃபைஸ் மைண்ட் இருக்கும். அவங்களோட சந்தோஷம் தான் இவங்களோட சந்தோஷமா நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இவங்களோட சந்தோஷம் வேற,
அதை வந்து ப்ரையாரிட்டி எடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட விஷயங்களை கண்டிப்பா மாத்திக்கணும். ஸோ எந்த விஷயத்துல எல்லாம் துலாம் ராசி என்பவர்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்? துலாம் ராசி எந்த விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க செய்யக்கூடிய அவசர காரியங்கள், அவசர செயல்கள் அதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இப்போ நிதானமா பொறுமையா இருந்து ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், பேக் ஃபயர் ஆகாது. அவசர அவசரமா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒரு விஷயம் செய்யும் போது, இல்ல அவசர அவசரமா ஒரு வேலை செய்யும் போது கூட தடாபுடான்னு எல்லாத்தையும் போட்டு உருட்டி உடைச்சிருவாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது, பேக் ஃபயர் ஆகும். அது மாதிரி அவசரமா எந்த காரியம் செஞ்சாலும் அது அவங்களுக்கு சரியா இருக்காது. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. ஸோ நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா எல்லா விஷயமும் சக்ஸஸாக மாறிடும். ஸோ சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு? ஸோ துலாம் ராசி இவங்க என்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பேர்ல் ஒயிட்னு சொல்லுவாங்க. ரொம்ப அந்த பியோர் ஒயிட்டா இருக்கக்கூடாது, ஒயிட் வந்து ரொம்ப பியூரா அட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பேர்ல் ஒயிட் ஒரு மெட்டாலிக் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயிட் யூஸ் பண்ணலாம். இப்போ வண்டிலாம் வாங்குறாங்கன்னா அந்த கலர் வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம், பேர்ல் ஒயிட் கலர். அது அண்ட் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ, இந்த 3 கலர்ஸ் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு கனவு, ஆசை, ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா இந்த 90 டேஸ்க்குள்ள வாங்க முடியுமா? அதுக்கான யோகம் இருக்கா? இதை பற்றி இவங்க யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கு. அது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் சம்பவம் நடக்கும். ஓ நைஸ். எப்படி வேணாலும் நடக்கும். இவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கணும், அதுல வந்து பாதி இஎம்ஐ போட்டு வாங்கணும், அதுல ஒரு வீடு கட்டணும், இஎம்ஐ போட்டு கட்டணும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இங்க என்ன விஷயம்னா அது அப்படியே அன்எக்ஸ்பெக்டடா தான், அவங்க பிளான் பண்ண மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அது டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது, ஒரு ட்விஸ்ட் கொடுத்து தான் நடக்கும், வேற மாதிரி நடக்கும். ஆனா நடக்கும், வேற மாதிரி நடக்கிறதால அவங்க பிளான் பண்ண வேண்டாம், எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அடுத்த 90 டேஸ்க்கு என்ன வேணா நடக்கலாம். இப்போ வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அது எனக்கு மைண்ட்லேயே இல்லை, நான் வேற ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது டக்குன்னு இது கிளிக் ஆயிடும். ஓகே. ஸோ அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தா நல்ல விதமா முடியுமா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்போ ப்ரொசீட் பண்ணலாமா? தொழில் பண்ணுறதுக்கான யோகம் இருக்கா? ஸோ இது கரெக்டான டைம். இந்த அடுத்த 90 டேஸ் ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா கரெக்டான டைம் இது. கரெக்டான வேக்கப் கால் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இந்த ரீடிங் மூலியமாவும் அவங்களுக்கு அந்த வேக்கப் கால் கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நைஸ் மேம். ஸோ அடுத்த வரக்கூடிய இந்த 90 நாட்களில் அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலேயோ இல்லைனா லவ் லைஃப்லேயோ இந்த ஒரு பர்சனால ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்கன்னா எந்த பர்சனால ப்ராப்ளம் வரும்? ஸோ இவங்களுக்கு வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு பெண் நபரால பிரச்சனைகள் வரும். ஸோ பெண் நபரை உள்ள விடக்கூடாது. அவங்களோட இன்செக்யூரிட்டி ஃபீலால இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடும். இவங்க 2 பேரை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெண், மூன்றாவது பெண் பயப்படுவாங்க. பயந்து அவங்க பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த உறவுல இருக்கக்கூடிய பெண் நபருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம், ஒரு பய உணர்வு, அதுதான் அங்க வந்து எதிரியா மாறிடும். பிரச்சனைக்குரிய நபரா அவங்களே ஆயிடுவாங்க. ஸோ அதனால அந்த விஷயங்களை அத முடிஞ்ச அளவுக்கு அது அப்படியான எண்ணங்களே இல்லாம பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஓகே. ஸோ ஓவராலா துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து டைரக்ட் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸோ துலாம் ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வரக்கூடிய 90 நாட்கள்ல நல்ல நிலைத்தன்மையான வருமானங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இவங்க வந்து எனக்கு நிரந்தர வருமானம் இல்லையே, இந்த வருமானம் எத்தனை நாளைக்கு வரும், இல்லை எவ்வளோ காலம் இது வந்து இருக்கும், இல்லை இது அதிகமாகுமா அப்படின்லாம் நிறைய பயம் இருக்கும். ஒரு நிலையான வருமானம் இல்லை, நிலைத்தன்மை எனக்கு இல்லை என்னோட தொழிலில், வேலையில், வருமானத்தில் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த நிலைத்தன்மை உருவாகும் கண்டிப்பாக அடுத்த 90 நாட்களில். அதுக்கான பிளெஸிங்ஸ் நிச்சயமாக யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே சூப்பர். எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளே இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த ஒரு பதட்டம், பயம் எல்லாமே இருக்கும். ஸோ நிலைத்தன்மை கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னாலே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாதி பயம் போயிடும். அது ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலியும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வந்து கட்டாயமாக ஒரு சூப்பரான மெசேஜ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் இந்த 90 டேஸும் உங்களுக்காக கிடைக்க போகுது அப்படின்ட்டு யூனிவர்ஸ் ஒரு சூப்பரான மெசேஜை கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு திங்க் பாசிட்டிவ் அப்படி மட்டும் இருங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.